நம்ம உறவு எல்லாம் கொஞ்சம் பின்னாடி கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு. பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். கல்லிறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்திய நிலையில் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார் முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாடு கல் இயக்கம் உள்ளிட்ட சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் கல் இறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். மதுபானங்கள் தமிழ்நாட்டில் அரசே டாஸ்மாக் நிறுவனம் மூலம் விற்பனை செய்யும் நிலையில் பனைமரத்தில் உற்பத்தியாகும் கல்லை மட்டும் ஏன் விற்கக்கூடாது, இதுக்கு தடை விதிப்பது என இந்த அமைப்புகள் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர். அவ்வப்போது இந்த கல் இறக்கும் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை இன்று நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் நாம் கட்சி சார்பாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சீமான் பனைமரம் ஏறி பயிற்சி பெற்று வருவதாக கூறப்பட்டது. இந்த நிலை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே பெரிதாலை பகுதியில் சீமான் தலைமையில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்த பகுதியில் உள்ள பனைமரத்தில் கம்பு கயிர்கள் மூலம் கட்டி படி போல் அந்த அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் பனைமரத்தில் ஏறி பயிற்சி எடுத்தனர். மேலும் இந்த நிலையில் தற்போது பனைமரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பனைமரத்தில் ஏறி மண் கலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கல் இறக்கி பனை ஓலையை செய்த பட்டையில் வைத்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கல் குறித்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.